அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்க மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஜூன் 28ஆம் தேதி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய சூர்யா ரசிகர் மன்ற நிர்வாகி வீரமணி, நடிகர் சூர்யா அரசியலுக்கு வரலாம் என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாக கூறப்பட்டதால் சமூக வலைதளங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் பேசிய நிர்வாகி வீரமணி, இங்கு உள்ள முகங்களை பார்க்கும்போது பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறார்கள் போல தெரிகிறது. காலமும் கடவுளும் நினைத்தால் அது நடக்கும். சூர்யா நற்பணி மன்றம் மிக உயரத்திற்கு செல்லும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என கூறியதாக வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதைத் தொடர்ந்து சூர்யா அரசியலுக்கு வருகிறார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதனால் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பும் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் எதிர்ப்பும் உருவானது. சிலர் இந்த பேச்சு சூர்யாவின் அனுமதியுடன் கூறப்பட்டதா என்ற கேள்வியையும் எழுப்பினர். இதனையடுத்து அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியிட்டுள்ளது. அதில் கூட்டத்தில் பேசிய வீரமணி தனது கருத்து தனிப்பட்டது என தெளிவாக குறிப்பிட்ட பின்னரே பேசினார் என்றும், அவரது பேச்சை தவறாக விளக்கி அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு போல பரப்ப வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் வீரமணி கடந்த 3 ஆண்டுகளாக மன்ற நிர்வாகத்தில் இல்லை என்றும், நடிகர் சூர்யாவுக்கு அரசியலுக்கு வருவதற்கான எந்த எண்ணமும் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அகரம் அறக்கட்டளை மற்றும் நற்பணி இயக்கத்தின் மூலம் சமூக சேவைகளை தொடர்வதே அவரது தற்போதைய நோக்கம் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. மன்றத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் செயல் தலைவர் மற்றும் அமைப்பாளர் மூலம் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் அவற்றை மட்டுமே நம்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.